ஆண்டவன் கொடுத்த ஒரு அற்புதமான இலை. அது என்ன இலை தெரியுமா? மூலநோய் நீங்க. மூலநோய் அறுவை சிகிச்சைக்கு பின்பும் மீண்டும் வர வாய்ப்பு உண்டு. எந்த வகை மூலநோயாக இருந்தாலும் எங்கும் சாதாரணமாக காணப்படக்கூடிய துத்தி இலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த துத்தி இலையை நல்லா அலசி அதை எடுத்துக்கிட்டு துவரம்பருப்பு சேர்த்து வேக வைத்து கீரை சமைப்பது போல் செய்து தினசரி மதியம் சாப்பாட்டுடன் சாப்பிட வேண்டும். அல்லது மற்றொன்று, வெயில் காலத்தில் காலை மாலை துத்தி இலையை அரைத்து ஒரு நெல்லிக்காய் அளவு விழுங்கிவிட்டு மோர் குடிங்க. அல்லது துத்தி இலையை ஆமணக்கு எண்ணெயில் வதக்கி அதை சூடு ஆறினதும் ஆசன வாயில் வைத்து கட்டி அதன் மேல் இன்னொரு துணியையும் லங்கோடா மாதிரி கட்டிக்கொண்டு இரவு உறங்கவும். அடுத்து, காரமான உணர்வை தவிர்க்கவும். வாரம் ஒரு முறை ஆயில் பாத் செய்யவும். மேற்கண்டவாறு தொடர்ந்து 40 நாட்கள் செய்து வர மூலநோய் குணமாகும். மற்றொரு முறை, 4 துத்தி இலைகளுடன் சிறிய துண்டு மஞ்சள் சேர்த்து தண்ணீரும் சேர்த்து அம்மியிலோ அல்லது மிக்சியிலோ அரைக்கவும். பிறகு அரைத்ததை பசும்பாலில் சேர்த்து கலக்கி காலை உணவுக்கு முன் 5 நாட்கள் குடிக்கவும். மூலநோய் போயே போச்சுங்க.